தொடர் பழனி அப்படின்ற ஒருத்தர் திண்டுக்கல்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. புதிய ஓய்வூதிய திட்டத்தில் தமிழகத்தில் உள்ள ஊழியர் வசம் பிடித்த பணம் இன்னும் மத்திய அரசு வசம் கொண்டு போகவில்லை. அப்படி இருக்கும்போது புதிய ஓய்வூதிய திட்டம் எதன் அடிப்படையில் வழங்கப்படும்? கொடுத்த வாக்குறுதி காப்பாற்ற பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஆதரவாக இருப்பதின் நிலைப்பாட்டில்தான் தமிழக அரசு இருக்கிறதா, அல்லது வெறும் தேர்தல் வாக்குறுதியாகவே பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கும் என்று இருக்கிறதா? உண்மையிலே ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா தொழிலாளர்களுக்கு இப்போ நம்ம புரிய வைக்க வேண்டிய பிரச்சனையே அதுதான். இப்போ நமக்கு கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் திட்டம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட இதனுடைய உண்மையான பேர் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், என்பிஎஸ் என்று சொல்லி மத்திய அரசாங்கம் 2004ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது. அதை 2004ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தின என்பிஎஸ்ஸில் தான் இதை இவங்க சிபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்னு. அந்த என்பிஎஸ் திட்டத்தில் தொழிலாளி ஒரு பகுதி பங்குத்தொகை செலுத்தணும். அதனால் இவங்க சிபிஎஸ்ன்னு அதை சொல்கிறாங்க. இந்த தொகை பிடித்த பிறகு நிர்வாகமும் இதற்கு ஈக்குவலாக தொகை போடணும். அந்த 2 தொகையையும் இந்த என்பிஎஸ் ஸ்கீமுக்கு அனுப்பணும். என்பிஎஃப் ஸ்கீமுக்கு அனுப்பணும்னா என்பிஎஃப் ஸ்கீமை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஆணையம் இருக்குது, பிஎஃப்ஆர்டிஏன்னு சொல்லி. அதாவது ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் என்று அந்த ஆணையத்துக்கு பேர். இந்த ஆணையத்துக்கு இந்த பணம் போகணும். இந்த ஆணையத்தோடு ஒரு ஒப்பந்தம் போடணும். இந்த ஆணையம் தான் அந்த பணத்தை மெயின்டைன் பண்ணும். இந்த ஆணையம் மெயின்டைன் பண்ணி இந்த ஆணையம் தான் பென்ஷன் வழங்குவதற்கு பொறுப்பு என்பது தான் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் இது வரைக்கும் பிஎஃப்ஆர்டிஏக்கு போகவே இல்லை. பிஎஃப்ஆர்டிஏக்கு போகாமல் எல்லா பணமும் தமிழக அரசாங்கத்தின் கைவசம் தான் இருக்குது. அது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய பணம் என்று கிட்டத்தட்ட ஒரு 76,000 கோடி ரூபாய் இருக்குது. நம்ம போக்குவரத்து கழகங்களை பொறுத்தளவில் இந்த பிஎஃப்ஆர்டிஏக்கு போகக்கூடாது அப்படின்னு நம்ம ஏன்னா எங்களுக்கு 1/9/98க்கு பிறகு வேலைக்கு சேர்ந்த எல்லோருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் கட்டாயம் என்று ஒப்பந்தத்தில் இருக்குது. அதனால் எங்களுக்கு இந்த ஓய்வூதியம் வேண்டும், இந்த ஓய்வூதியம் எங்களுக்கு வேண்டுங்கிற முறையில் நம்ம வழக்கு போடும் பொழுதே அதனால் எங்கள் பிஎஃப்ஆர்டிஏக்கு கொண்டு போகக்கூடாது என்று சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். கோர்ட்டும் என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஓய்வூதியத்திற்காக பிடித்தம் செய்யக்கூடிய பணத்தை தனியாக டெபாசிட் பண்ணி வைக்கணும், பிஎஃப்ஆர்டிஏக்கு போகக்கூடாது என்று நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு என்பது போட்டிருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, மின்சார வாரிய ஊழியர்களுக்கும் சரி, போக்குவரத்து ஊழியர்களுக்கும் சரி, யாருக்குமே பிஎஃப்ஆர்டிஏக்கு போகலை. பிஎஃப்ஆர்டிஏக்கு போகாதனால இவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். இப்போ ராஜஸ்தான் அரசாங்கம் பிஎஃப்ஆர்டிஏக்கு போயிடுச்சு. பிஎஃப்ஆர்டிஏக்கு போன பிறகு அவங்க பழைய பென்ஷன் திட்டம்னு அமுல்படுத்தினாங்க. இப்போ பிஎஃப்ஆர்டிஏல கட்டண பணத்தை திருப்பி கேட்டாங்க. அது தர முடியாதுன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி எந்த சிக்கலுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இல்லை. இவங்க பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போகணும்னா போகலாம். தேர்தல் வாக்குறுதியை இப்போ இந்த அரசாங்கம் இது வரைக்கும் நிறைவேற்றலை. இந்த அரசாங்கம் மட்டும் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கல. 2011 ஜெயலலிதாவும் இதே தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க. 10 வருஷம் அதிமுக ஆட்சி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை. இந்த அரசாங்கமும் 3 வருஷம் தேர்தல் வாக்குறுதி என்பதை நிறைவேற்றலை. எனவே இந்த அரசாங்கங்கள் நிறைவேற்றலை. தொழிலாளி இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தான் பென்ஷனே கிடையாது. நம்ம நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை எதுக்குறோம், புதிய பென்ஷன் திட்டத்தை எதுக்குறோம். ஆனால் மற்ற மாநிலங்கள் அமல்படுத்தி ஏதோ ஒரு பென்ஷன் கொடுக்குறான். எந்த பென்ஷனுமே இல்லாமல் இருக்கக்கூடிய தொழிலாளி தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து தொழிலாளி, மின்சார ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லோருமே பென்ஷனே இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால் இந்த அரசாங்கங்கள் தொடர்ந்து இதை தப்பு பண்ணுறாங்க. நீங்கள் பழைய பென்ஷன் திட்டத்துக்கு போங்க என்பது தான் நம்முடைய இப்போதைய நிலைப்பாடு.